பாஸ்கா காலம் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 6 அருள்வாக்குகள் 30 தொடக்கம் 35 வரை. இன்றைய நற்செய்தி நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சி. இயேசு யூதர்களுக்கு, நீங்கள் என்னை தேடி வரவில்லை, என்னிடமிருந்து என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். இயேசு அப்பத்தை பழுகி பெருகி செய்ததைப் போல இன்னொரு புதுமையை நிகழ்த்துவார் என்ற நினைப்பிலேயே வந்திருக்கிறீர்கள் என்று இயேசு அந்த யூதர்களுக்கு கூறுகிறார். அப்பம் பழுகிய புதுமையின் நோக்கத்தை முற்றிலுமாக தவறவிட்டு விட்டனர் அந்த யூதர்கள். அவர் செய்த அரும் அடையாளம் இயேசுவையும் அவர் தருகின்ற நிலைவாழ்வையும் நோக்கிய பயணத்தில் அவர்களை ஈடுபடுத்தி இருக்க வேண்டும். ஒரு இடத்தில் நற்செய்தியில் இயேசு சொல்லுவார், முதலில் இறையாட்சியை நாடுங்கள், முதலில் என்னை நாடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்பார். இன்று இளைஞர்கள் கூட்டம் நிறைவு தராத, திருப்தி அளிக்காத, வாழ்வு தராத ஒன்றினால் தங்களை நிரப்ப முயற்சிக்கிறார்கள். ஸ்கிரீன் அடிமைத்தனம், போன், நிர்வாணப்பட அடிமைத்தனம், கேம்பிளிங், சூதாட்ட அடிமைத்தனம், போதை வஸ்துக்கள் அடிமைத்தனத்தில் தங்களை இன்றைக்கு இளைய சமுதாயம் நிறைக்க விரும்புகிறது. ஆனால் அவைகளெல்லாம் மீண்டும் மீண்டும் எனக்கு வேண்டும் வேண்டும், இன்னும் வேண்டும், எவ்வளவுக்கு அவைகளில் திளைக்கிறோமோ அவ்வளவும் வெற்றிடமாகத்தான் மாறும் என்பதை உணர வேண்டிய தருணத்தில் இன்றைய இளைய சமுதாயம் இருக்கிறது. சரி, இவைகளெல்லாம் நமக்கு வாழ்வு தராது, நமக்கு நிறைவு தராது. அப்படி என்றால் எது வாழ்வு தரும், எது நிறைவு தரும் என்று இளையோர் கேட்பது என் காதில் விழுகிறது. இளைஞனே, இயேசுவே இதற்கு இன்றைக்கு பதில் தருகிறார். என்னை தேடு, என் பிரசன்னத்தை தேடு, நற்கருணையை தேடு, இறைவார்த்தையை தேடு. இந்த மகிழ்ச்சியை நீ ஒரு தடவை அனுபவித்துப்பா, உனக்கு தெரியும், நீயே உணர்வாய். ஆஹா, இதுவல்லவோ மகிழ்ச்சி, இதுவல்லவோ நிறைவு, இவர்தான் எனக்கு வாழ்வு தருகின்ற நீடித்த உணவு என்பதை உணர்வாய். எனவே இயேசு சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே. என்னை உண்பவருக்கு பசி இராது, தாகம் இராது. உணவோடு சம்பந்தப்பட்டதுதான் பசியும் தாகமும். பசியும் தாகமும் விசுவாசத்தை குறிக்கின்ற அடையாளங்களாக யோவான் பயன்படுத்துகிறார். யார் யார் என்னை தேடி வந்து விசுவாசத்தை அறிக்கையிட்டு மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய ஆன்மீக பசியையும் தாகத்தையும் தீர்ப்பேன். எப்படி உணவும் தண்ணீரும் நாம் உயிர் வாழ உடலுக்கு அவசியமோ அதே போல நம் ஆன்மாவும் உயிரோடு இருப்பது அதைவிட மிக மிக அவசியம். உடலுக்கு தேவைப்படுவதை உண்ணுகின்ற குடிக்கின்ற நாம் ஆன்மாவிற்கு தேவையானதை பற்றி விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருக்கிறோம். There is no awareness of our own soul. உடலை அலங்கரிக்க காட்டும் ஈடுபாட்டை ஆன்மாவை அலங்கரிக்க ஆர்வம் காட்டுவதில்லை. ஆன்மாவை
ஊட்டச்சத்தோடு வைத்திருக்க வேண்டும். எப்படி? இந்த மாதம் அன்னையின் வணக்க மாதம். குடும்பமாக அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். விவிலியத்தை, அன்றைய நாளினுடைய வாசகத்தை எடுத்து வாசித்து தியானிக்க வேண்டும். புனிதர்களை பற்றிய புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும். நற்கருணை நாதரை தினமும் சந்திக்க வேண்டும். திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் முடிந்த வரையில் பங்கெடுக்க வேண்டும். நம் ஆன்மாவை பலப்படுத்தும் சமூக சேவைகளில், நீதிக்கான அறப்போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். ஆமேன்.